ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணது கிடைக்காம போனாலும் சிலது கிடைக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கதையை பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் தேவி பிரியா மாதிரி ஒரு ஆண்டி இருந்தா. அந்த ஆண்டிக்கு வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 34. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. சகஜமாக பேச பேச அது நாளடைவில் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது நான் அப்போ தான் ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன் இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை அவருக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை அப்படின்னாங்க. அது ஏன் ஈடுபாடு இல்லாத மனுஷன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ தெரில அவருக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை. அப்போ எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டதுக்கு, என்ன பண்ணுறது, கொடுப்பன இல்லை, வீட்டில் வந்து கம்பல் பண்ணாங்க, அதனால் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது அது நாளடைவில் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. பொதுவாகவே சில பெண்கள் மற்ற ஆண்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா அன்பும் பாசம் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அது நாளடைவில் தான் அது காதலாக வெடிக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் இவங்க பேசி பேசி பழகி திடீர்னு ஒரு நாள் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நேர்லேயும் பேச ஆரம்பித்தோம். நேரில் பேச ஆரம்பிக்கும்போது அவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க எல்லாத்தையும். ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டு ஆஃபீஸுக்கு போக அப்போது இவங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. போனதும் எனக்கு என்ன உணர்ச்சிகள்லாம் என்னால் அடக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் என் கூட சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லி நானும் தலை ஆட்டினோடனே அவங்களே போய் ஜூஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம், எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் எனக்கு அடங்கியே போயிடுச்சு, அதனால் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. மெதுவாக நான் அவங்கள நெத்தி வந்து கன்னத்தை அப்படியே தடவ ஆரம்பித்ததும் அவங்களுக்குள்ள உணர்ச்சிகள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. வெளியே வந்ததும் 2 பேரும் முத்தத்தை நல்லா பரிமாறிக்கணும். உதட்டில் முத்தம் கொடுத்துட்டு, கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு, அப்படியே அவங்க கழுத்தில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன். கழுத்தில் முத்தம் கொடுத்ததும் அவங்க என்னை தடவ ஆரம்பித்து அவங்களும் முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே நாங்கள் அவங்களோட கட்டில் அறைக்கு போக ஆரம்பித்தோம். கட்டில் அறைக்கு போனதும் அவங்க நின்றுக்கிட்டு, இப்போ என்னை கட்டி அணைக்க முடியுமா அப்படின்னு கஞ்சாடிலே கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி முழுமையாக முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவங்கள கட்டிலில் படுக்க வச்சேன். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலில் வரைக்கும் மொத்தமாக முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே தடவ ஆரம்பித்து அப்படியே பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் மாம்பழங்களில் தடவ ஆரம்பித்து நான் அதை சுவைக்கவும் ஆரம்பித்தேன். மாம்பழத்தை நல்லா சுவைக்கும்போது அவங்களுக்கு உணர்ச்சிகள் வந்து ரொம்பவே அதிகமாச்சு. ஆக அப்படியே வாழைப்பழத்தை சுவைக்க ஆரம்பித்தாங்க. வாழைப்பழத்தை நல்லா சுவைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே சுகமாக இருக்கும். பொதுவாக எல்லா பெண்களுமே வாழைப்பழத்தை சுவைக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம அதை கம்பல் பண்ணால் அவங்களுக்கு கோபம் வரும். சரி கெஞ்சினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு உணர்ச்சி ஏன்னா மட்டும்தான் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ண நல்லா சுகமாகவே இருந்தது. அங்கே டேபிள் மேலே தேனை பார்த்தேன். தேன் எடுத்துன்னு வந்து அப்படியே அவங்க நெத்தியில் ஊற்ற ஆரம்பித்தேன். தேனை நல்லா ஊற்றினதும், என்ன தேன்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தேன் சுவைக்க தான் சொல்லிவிட்டு அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சுட்டு தேன் அப்படியே மாம்பழங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிது. மாம்பழத்தையும் தேனையும் சேர்த்து ஒன்றாவே சுவைக்க ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் வாழைப்பழத்து மேலே தேனை ஊற்றிட்டு சுவைக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஏன் சுவைக்கிறாங்கன்னா, பொதுவாக அது வெறுமாக சுவைக்க கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். தேன், ஐஸ்கிரீமு இந்த மாதிரிலாம் உபயோகித்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்ட ஆரம்பிக்கும். ஆர்வத்தை நல்லா தூண்ட தான் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். இப்படியே தான் அவங்க வாழைப்பழத்தை சுவைக்க, நானும் மாம்பழம் சுவைக்க ஒரு கட்டத்தில் 2 பேருமே உல்லாசமாக இருந்தோம். அப்படி உல்லாசமாக இருக்கும்போது அவங்களுக்கும் ரொம்பவே அதிகமாக உணர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிது. இதுக்கிடையில் அவங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்க நானும் சரின்னு சொன்னேன். ஒரு நாள் அவங்க புருஷன் வெளியூருக்கு போயிட்டார். வரத்துக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த 1 வாரமும் அவங்க எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, வான்னு. ஏன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்டிங்க, அதாவது 34லேருந்து 30 வயசுக்குள்ள ஆண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களால உணர்ச்சியை ஒரு தாட்டி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா திருப்பியும் கண்ட்ரோல் ஆகாது. அதனால தான் அவங்க வந்து பொதுவாக சின்ன வயசு பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. ஏன்னா சின்ன வயசு பசங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 22, 24 வயசு இருக்கிற பசங்களுக்கு கூட தான் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பாங்க.